அன்பு வணக்கம். அரசியல் அங்கீகாரமே என் மக்களுக்கான விடுதலை என்கின்ற இந்த கோரிக்கை முழக்கத்திலே இங்கே தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எங்களது பாசமிகுந்த அண்ணன் புதுவை மாநில தலைவர் அண்ணன் தேவநாதன் அண்ணன் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் அன்போடு அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரி அகில இந்திய சிங்கார முன்னேற்ற கழக செயலாளர் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து கடும் உழைப்பை தந்த தொகுத்து வழங்கக்கூடிய அன்பு சகோதரர் முகிலன் அகில இந்திய சிங்கார முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளர் அவர்களை நாங்கள் அன்போடு இங்கே வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது பாசமிகுந்த இந்த கட்சியுடைய முன்னோடிகள் ஐயா தேவசேனாதிபதி ஐயா அவர்களையும் மதிப்புக்குரிய ஐயா பாலு அவர்களையும் இங்கே செங்கல்பட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் அண்ணன் கோபால் அவர்களையும் எங்களது இந்த கட்சியுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா செல்வம் அவர்களையும் இங்கே கோட்டக்குப்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பஞ்சாயத்தார்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய பொதுமக்களையும் சின்ன முதலியார் சாவடியை சேர்ந்த பஞ்சாயத்தார்களையும் பொதுமக்களையும் அதே போல சோதனை குப்பத்தை சேர்ந்த பஞ்சாயத்தார்கள் பொதுமக்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த புதுச்சேரி மண்ணிலே விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு உறவுகள் ஆயிரம் ஆண்டுகளாக மண்வெட்டியும் கடவாரியம் கொண்டு கரடு மூடான நிலங்களை சமம் செய்து வயலிலே களை எடுத்து வரப்பிலே களை எடுத்து வயலிலே புல்லறுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, இந்த புதுச்சேரியிலே வணிகம் செய்திருக்கக்கூடிய வணிகர் பெருங்குடி மக்களே, உழைப்பை மட்டுமல்ல தன்னுடைய முதலீடையும் முதலாக வைத்து இங்கே வணிகம் செய்திருக்கக்கூடிய வணிகர் பெருங்குடி மக்களே, இந்த புதுச்சேரியிலே எனது அன்பு சகோதரர்கள் என் இனமான வேர்வையிலே குளித்து வெயிலிலே காய்ந்து கொட்டும் மலைக்கு அஞ்சிடாமல் கோடையிடி மின்னலுக்கு அஞ்சிடாமல் வாட்டுகின்ற வறுமைக்கு அஞ்சிடாமல் சீறி வரும் பேரலையை தன் புன்னகையோடு எதிர்நோக்கி அலை வீசும் கடலிலே வலை வீசி சமவெளி பகுதி மக்களுக்கு சத்தான உணவுப் பொருட்கான எறா சோரா நண்டு நத்தை என்று வாரி வழங்கக்கூடிய எனது அன்பு மீனவர் சகோதரர்களே, இவர்கள் இது மட்டுமல்ல இந்திய அரசாங்கத்துக்கு அந்நிய செலவாணியாக 75,000 கோடி ஈட்டி தரக்கூடிய எனது மீனவ சமுதாய மக்களே, இப்படி இத்தனை வரலாற்றுகளையும் இத்தனை பெருமைகளையும் கொண்டிருந்தால் கூட இந்த அரசியல் அங்கீகாரமே எமக்கான விடுதலை என்கின்ற இந்த கண்டன முழக்கத்திலே நாங்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், என் மக்கள் அரசியலை நாங்கள் பங்கெடுக்கிறோமா என்று முதலில் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கே ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மத்தியிலே இருந்து இங்கே அதிகாரத்தை தனது என்று உரிமை கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ஆனால் என் மக்களுக்கான ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு கூட அவர்கள் தயங்குகிறார்கள். காரணம் என்னவென்றால், நாங்கள் ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் இரண்டாவது, உங்களை ஒரு வேட்பாளர் நிறுத்துவதற்கு கூட உங்களால் இந்த நிலையிலே இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்வது? அதற்காக தான் எங்களது பாசமிகுந்த அண்ணன் பிஜி ஆனந்தன் அவர்கள் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கு விடுதலை வேணும் என்பதற்காக தனது உயிர் மூச்சாக நினைத்து ஒவ்வொரு கொள்கையும் இந்த புதுச்சேரி மண்ணிலே விதைத்து வருகிறார்கள். தமிழ் சங்கத்திலே அரசியல் அங்கீகாரமே என் மக்களுக்கான விடுதலை என்கின்ற பார்வையிலே ஒரு மக்களை அழைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டம், என் மக்களுக்கு சட்டமன்ற நியமன எம்எல்ஏ வேணும் என்பதற்காக இங்கே சுதேசி மில் அருகே செங்கொடி ஆர்ப்பாட்டம். இன்று இந்த முத்தியால்பேட்டை இந்த மணிகுண்டு அருகிலே என் அரசியல் அங்கீகாரமே என் மக்களுக்கான கண்டன முழக்கம் என்கின்ற இதை போன்ற தொடர்ந்து இப்படி ஒரு முழக்கங்களை வைத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் இந்த நிலையில வரவேற்கின்றோம். அவர் யார்? இந்த வங்கக்கடல் போராளி, நெய்தல் நிலத்து சொந்தக்காரர், எங்கள் இனத்தினுடைய பாதுகாவலர், அவர் இரும் கடலிலே கண்டெடுத்த முத்து, என் சமுதாயத்தின் அவர் ஒருவர் தான் சொத்து. இந்த ஆளக்கூடிய கடற்கரை முழுவதும் இருக்கக்கூடிய என் சமுதாய மக்களுடைய வழிகளை ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டு வேதனையோடு அவர்கள் எங்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் பறந்து விரிந்த நிலப்பரப்பை கொண்டவர்கள், நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நிலப்பரப்பிலே பறந்து ஓடி கொண்டிருந்தோம்.
ஆடிக்கொண்டிருந்த அந்த நிலங்களை கடல் அபகரித்துக் கொண்டது. ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்கள் அண்ணன் இதை நினைத்து வேதனை கொள்வார்கள். நாங்கள் அந்த கடற்கரை பகுதியிலே 5-10 சென்று இடத்திலே வீடை கட்டி அங்கே நாங்கள் தோட்டம் அமைத்து பல்வேறு இயற்கை சூழல்களிலே நாங்கள் மரங்களை வைத்து வாழ்ந்திருந்தோம். ஆனா இப்பொழுது அந்த நிலை இருக்கின்றதா? அங்க எல்லாம் கடல் அபகரித்துக் கொண்டது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? கடற்கரையிலே கொண்டு வந்த கனரக கட்டுமானங்கள் முதல் காரணம். இங்கே வர்த்தக துறைமுகங்களை தனியார் மயமாக்குகின்ற வகையிலே கடற்கரையிலே வர்த்தக துறைமுகங்களை கொண்டு வருகிறார்கள். இதன் மூலமாக கடற்கரையிலே குறுக்க நீங்கள் சவுறு எழுப்புகிறீர்கள். அதில் இருந்து தெற்கு பகுதி ஓரளவுக்கு வளர்கிறது. ஆனா வடக்கு பகுதி முற்றிலுமாக தெரிகிறது. இந்த புதுச்சேரி மண்ணை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இங்கே இந்த ஆர்வர் வந்ததற்கு பிறகுதான் இங்கே வடக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராமங்களும் கடல் அரிப்பு வந்தது. நம்ம காலாப்பட்டியில் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த கடற்கரையும் அபகரித்துக் கொண்டு அனைத்து கிராமத்தினுடைய அந்த பாதி கிராமங்கள் கடலிலே போய்விட்டது. ஆனால் நம்ம என்ன நினைக்கின்றோம்? அரசாங்கம் நமக்கு பாதுகாக்கும், அரசாங்கம் நமக்கு வழிவகை செய்யும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அவர்கள் கண் துடைப்பாக அங்கு அரசியல் செய்கிறார்கள். 10 மீட்டரிலே 20 மீட்டரிலே கல்லை கொட்டிவிட்டு மாத கணக்காக காத்திருக்கிறார்கள். எதற்கு? அடுத்த கடலில் வந்து அறுத்து சென்று விட்டால் மீண்டும் கல்லை கொட்டி கொள்ளையடிக்கலாம் என்கின்ற அந்த நிலையில் தான் அவர்கள் அந்த இடத்திலே அந்த பணி செய்வார். தவிர மக்களுடைய பாதுகாப்புக்காக அந்த இடத்திலே அவர்கள் பணி செய்யவில்லை. ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்றோம், எந்த அரசும் இந்த புதுச்சேரியிலே மீனவர் மக்களுக்கான அரசே இல்லை. நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த புதுச்சேரியிலே ஒரு சட்டமன்ற நியமன எம்எல்ஏ என்னுடைய மீனவ சமுதாய மக்களுக்கு வழங்கியே ஆக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிர் மூச்சாக இந்த புதுச்சேரி மண்ணிலே கொள்கையோடு பணி செய்திருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்கள் அண்ணன் சொல்கிறார், என்னுடைய உயிர் நீர்வதற்குள் இந்த புதுச்சேரி மண்ணிலே ஒரு நியமன சட்டமன்ற எம்எல்ஏ பெற்றே தருவேன் என்று அவர் கூறியிருக்கிறார். காரணம் என்ன? சட்டமன்ற மாண்புபடி எந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் அங்கு இல்லையோ அந்த சமுதாய மக்களுக்கு அங்க வழங்க வேண்டும் சட்டமன்ற நியமன எம்எல்ஏ. அங்க பெண் உறுப்பினர் இல்லையா, அங்க ஒரு பெண் உறுப்பினர் நியமிக்க வேண்டும். அங்க மாற்றுத்திறனாளி இல்லையா, அந்த மாற்றுத்திறனாளி அங்க நியமிக்க வேண்டும். ஆனா இந்த புதுச்சேரி அரசாங்கம் அது செய்கிறதா? அறவே இல்லை. அவர்கள் இங்கே அரசியல் செய்கிறார்கள். ஒரு சட்டமன்ற நியமன எம்எல்ஏ நாங்கள் கேட்கின்ற பொழுது அது எந்த கட்சியாக இருக்கட்டும், பிஜேபி ஆக இருக்கட்டும், ஆளுகின்ற என்ஆர் ஆக இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், ஆனால் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய அந்த போடுகளே ஒரு பொறுப்பு மாநில மீனவர் அணி, அந்த மீனவர்கள் இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் நீங்க வழங்க வேண்டியதானே. இங்கே வந்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர்கள் இருக்கின்றார்கள். ஏன் இந்த எங்களுடைய அகில இந்திய சிங்காவுல முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இருக்கின்ற புதுவை மாநில தலைவர், இவருக்கு சட்டமன்ற நியமன எம்எல்ஏ வழங்க வேண்டியதானே. அப்படி ஒரு வழங்கினால் இந்த சமுதாயம் மேல்மை பெற்றுவிடும் என்பதற்காக இதையெல்லாம் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கடற்கரை மக்களை புறக்கணிப்பதுதான் இந்த புதுச்சேரியில் ஆளக்கூடிய அரசாங்கத்துடைய ஒரே நிலை. காரணம் என்னவென்றால், சுனாமி வந்த போது கூட சுனாமிக்கு மீனவர்களுக்காக தந்த பண்டை வேறு பக்கம் திருப்பி விட்ட அரசாங்கம் தான் இந்த புதுச்சேரி அரசாங்கம். ஒட்டுமொத்தமாக என்னுடைய மீனவர் மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கம் இந்த புதுச்சேரி அரசாங்கம். நாங்கள் இங்கே புதுச்சேரியிலே நாங்கள் 11% நாங்கள் இருக்கின்றோம். மக்கள் ஏறக்குறைய 12% இருக்கின்றோம். ஆனால் இந்த மண்ணிலே 3வது பெரும்பான்மை சமுதாயம் எங்களுக்கு என்ன வழங்கி இருக்கிறது இந்த அரசாங்கம்? எந்த வகையிலே எங்களை நீங்கள் உயர்த்திருக்கிறீர்கள்? நாங்கள் இபிசியிலே இடஒதுக்கீடு கேட்டிருந்த போது கூட ஏதோ எங்களுக்கு பிச்சை போடுவதை போல 2% வழங்கினீர்கள். ஏறக்குறைய சட்டமன்றத்திலே எங்களுக்கு 4 எம்எல்ஏக்கள் வழங்க வேண்டும். நாடாளுமன்ற இதுவுக்கு எங்களுக்கு ஒரு எம்பி இது வழங்க வேண்டும். இதையெல்லாம் புறக்கணித்த இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக மீனவரை புறக்கணிப்பதுதான் உங்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கு. இதை கொண்டு இதையெல்லாம் மாற்ற வேண்டும், என் சமுதாயத்தை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் என் அண்ணன் ஆனந்தன் அவர்கள் இந்த புதுச்சேரி மண்ணிலே களமாடி கொண்டிருக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய சிலர், நான் எல்லோரையும் குறிப்பிட மாட்டேன், சில தலைவர்களுடைய அவருடைய பிளப்பு பாதிக்கப்படுகிறது. அவர்களுடைய அரசியல் அவருடைய பிறப்புக்காக என் ஆனந்த அண்ணனை இந்த புதுச்சேரி மண்ணிலே வரக்கூடாது, பணி செய்யக்கூடாது சொல்லக்கூடிய சிலருக்கு நாங்கள் இந்த நேரத்திலே கூறிக்கொள்வது என்னவென்றால், இந்த புதுச்சேரி மண்ணிலே எங்கள் அண்ணன் இங்கே வருவது நாங்கள் உதவிக்காகத்தான் வருகிறோம். எந்த பதவிக்காக இங்கே அண்ணன் வரவில்லை. நாங்கள் பணத்துக்காக வரவில்லை. என் இனத்துக்காகத்தான் என் ஆனந்தன் அண்ணன் இந்த மண்ணிலே வருகிறார். ஒருபொழுதும் நாங்கள் பணம் சம்பாதிக்க வரவில்லை. அப்படி சம்பாதித்திருந்தால் என் அண்ணன் மச்சி வீடோ தூர வீடோ அந்த காலத்தில் வைத்திருந்தார். ஆனால் இப்போ 4 அடுக்கோ 5 அடுக்கோ கட்டவில்லை. என் அண்ணனுடைய நிலை என்ன? என் சமுதாயம் விடுதலை பெற வேண்டும், இந்த சமுதாயம் மாற்றம் செய்ய வேண்டும். இன்னும் சில முட்டாள்கள் சொல்கிறார்கள், நான் அவர்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்,
இந்த புதுச்சேரி மண்ணிலே கால வைத்து பார் என்று சொல்கிறார். நான் அவரை எச்சரிக்கின்றேன். இந்த புதுச்சேரி மண்ணிலே மாத கணக்காக தங்கியிருக்க என் அண்ணன் அவருடைய நிலையை கூட தொட முடியாது. ஏனென்றால் என்னுடைய மீனவ சமுதாயம், என்னுடைய தோழர்கள் இங்கே புதுச்சேரி மாநில தலைவராக இருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் தேவநாத அண்ணன் இருக்கின்ற போது என்னுடைய ஆனந்த அண்ணன் மீது நடலை தொடுவதற்கு கூட இங்கே ஒருவர் அவர்களுடைய அச்சத்தை அவர்கள் காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த புதுச்சேரி மண்ணிலே ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும். இந்த உயிர் ஒன்று எல்லோருக்கும் உயிர் போவது சாதாரணமாக போய்விடும். கடலிலே நாம் செல்கின்றோம், நீச்சல் தெரியாத ஒருவர் சாகிறார் என்றால் தண்ணீரே விழுந்தவுடன் தவறாமல் தண்ணீர் நீச்சல் அடித்து இறந்து விடுவார்கள். ஆனால் நீச்சல் தெரிந்த எனது மீனவன் கடலிலே ஒரு புயல் வந்து என் கடலிலே என் மீனவன் இறக்கின்றான். அப்பொழுது என்ன நடக்கின்றது? 4-5 நாட்கள் கடலிலே நீந்துகின்றான். ஒரு சிறு கட்டை இருந்தாலும், ஒரு கேன் இருந்தால் 5 லிட்டர் கேன் இருந்தால் போதும், 5-6 நாட்கள் கடலிலே நீந்துகின்றான். அந்த சூழலை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் அந்த சூழலை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கடல் இரவிலே கடல் ஒட்டு மொத்தமாக இருட்டாக இருக்கும். அந்த கடலை நாம் கமுர் என்று சொல்வோம். அப்படி அந்த பெரிதாக அந்த கமுர் இருக்கின்ற போது அவருடைய மரணத்தை அந்த நேரத்தை சந்திக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இரவிலே அந்த மரணத்தை சந்திக்கின்றார். அது மட்டுமல்ல, எந்த மீன் வந்து தன்னை சாப்பிடுமோ என்கின்ற அச்சம் இருக்கும். எனது சக மீனவர்கள் காப்பாற்றுவார்களோ காப்பாற்ற மாட்டார்கள் என்ற அச்சம் இருக்கும். இத்தனை சூழலையும் கடந்து தன்னம்பிக்கையோடு அந்த தண்ணீரிலே நீந்து ஒரு வாரம் 7 நாட்கள் 8 நாட்கள் கடந்து உயிரிடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே இதை காப்பாற்ற அரசாங்கம் 7-8 நாட்கள் பொறுத்து கூட காப்பாற்றாத அரசாங்கம் கடைசியிலே என் மீனவன் நினைத்து உயிரிடுகின்றான். நான் என் தாய் கருவறை நீரிலே நீந்து வெளியே வந்தேன். ஆனால் என் தாயோடைய இந்த கடல் நீரிலே நீய முடியாமல் நான் உயிரிழக்கிறேன் என்று கடைசி மரண செய்தியை சொல்லிவிட்டு இறக்கின்றான். இதுதான் என் மீனவனுடைய சூழல். கச்சத்தீவிலே தாரை பார்த்த அந்த காரணத்தினால் 876 பேர் 7 பேர் என் தாய்மார்கள் தாலி அறுத்திருக்கிறார் என்றால் ஏறக்குறைய இது இந்த சமுதாயத்தினுடைய கணக்கெடுப்பு மட்டுமல்ல, இது அரசாங்கம் இது ஒட்டுமொத்தமாக மறைத்துவிட்டு சிறு சிறு கணக்கு மட்டும் கொடுக்கிறார்கள். இதுதான் இந்த 700 சொச்சம். ஆனால் 1000க்கு மேலான என் சகோதரர்கள் அங்கே உயிரிழக்கிறார்கள். அவருடைய சூழல் என்ன? இந்த கடல் படை என்று இருக்கின்றது. அந்த கடல் படையை காப்பாற்றக்கூடிய இடத்திலே அவர்கள் இல்லை. ஆழ்கடலிலே நாங்கள் 50-60 மீட்டர் தாண்டி நாங்கள் 100-150-200 மீட்டர் 200 கிலோமீட்டர் அளவிலே நாங்கள் தொழில் செய்கின்றோம். ஆனால் இந்த கடல் படை எங்கே தேடுகிறது? கடலுக்கு சென்றால் வெறும் 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அளவிலே அந்த கோஸ்ட் கார்டு தேடிவிட்டு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அவளை மீட்டெடுப்பது யார்? என்னுடைய சகோதர மீனவர்கள் தான். அவர்கள் தான் அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வருகிறார்கள். அவர்கள் யார்? துப்பாக்கி வைத்திருக்காத ராணுவம், தொப்பி போடாத போலீஸ், கடற்கரையை ஒட்டுமொத்தமாக இந்திய தேசத்தை பாதுகாக்கக்கூடிய எனது மீனவ சகோதரர்கள். இப்பேற்பட்ட இந்திய துணைக்கண்டத்தை பாதுகாக்கின்றோம், அந்நிய செலவாணியை ஈட்டி தருகின்றோம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசுக்கு துணையாக இருக்கின்றோம். நாங்கள் எந்த சட்ட ஒழுங்கை ஏற்படுத்தவில்லை. நாங்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பாடுபடவில்லை. நாங்கள் உழைப்பதெல்லாம் இந்திய அரசாங்கத்தோடு இணைந்து பாடுபடுகின்றோம். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த புதுச்சேரி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கை சீர்கேடை ஏற்படுத்த முடியும் எங்களால். ஆனால் நாங்கள் எதற்கு அமைதியாக இருக்கின்றோம்? நாங்கள் இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம். புதுச்சேரியில இருக்கக்கூடிய என் மக்களுக்கு மிகப்பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய எங்க மக்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே எந்த கட்சியாக சீட்டு கொடுத்தாலும் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்களுக்கு நாங்கள் வேலை செய்ய காத்திருக்கின்றோம். இந்த சட்டமன்ற புதுச்சேரியிலே 4 சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய வாக்காளர் நாங்கள் மீனவ மக்கள் வைத்திருக்கின்றோம். அந்த 4 தொகுதியிலும் எந்த கட்சி மீனவர்களுக்கு எந்த கட்சி மீனவர் நிறுத்துதோ அந்த கட்சிக்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கின்றோம். இதை நீங்கள் தர மறுத்தால் இதை சிங்காரவேலர் முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி புதுச்சேரி அரசாங்கத்தை சம்பிக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக இருக்கலாம். இல்லது இந்த அரசியல் களத்திலே என் மீனவ சமுதாயமே நின்று நாங்கள் சோதிக்கக்கூடிய இடத்திலே கூட நாங்கள் நிற்கலாம். இதையெல்லாம் நேரில் நாங்கள் எச்சரித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த புதுச்சேரி மண்ணிலே எனது அண்ணன் பிஜி ஆனந்தன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து ரத்தம் சிந்துவது அவருடைய சுய லாபத்துக்காக அல்ல. இங்கே வந்து அவர்கள் உழைத்து காத்து கடந்து இங்கே பணி செய்வது அவருடைய சொந்த எண்ணத்துக்காக அல்ல. இந்த மீனவர் மக்களுக்காகத்தான் இங்கே படிச்சதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்று சொல்லி நான் முடிக்கின்றேன். என் மீனவ சகோதரர்கள் சாதாரண மக்கள் அல்ல. அவர் நினைத்தார்கள் என்றால் இந்த புதுச்சேரி மக்களை சந்திக்க முடியும். காரணம் ஏனென்றால் பாரதி சொல்வார், தனி மனிதனுடைய உலகத்தை பற்றி சொல்வார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறு கதை பேசி
மனம் வாடி துன்பமிக உணர்ந்து பிறர் வாட பல செயல்களை புரிந்து நிறை கூடி கிளப்பருவம் ஏதி கொடும் கூட்டிற்கு பின் இறை என மாயம் நான் வேடிக்கை மனிதனை போல் வீழே நினைத்தாயோ என்று பாடி சொல்வான். அப்படி நாங்கள் வந்ததை தின்று விதி வந்து சாகின்ற கூட்டம் அல்ல, சீற்றம் கொண்ட பேரவையை கரம் கொண்ட துடுப்பால் அடக்கி ஒடுக்கி வைத்துவிட்டு உறங்குகின்ற சூரியனை தட்டி எழுப்புகின்ற பேர் ஆற்றல் கொண்ட இடமே. ஒரு நாள் ஒன்றிணைங்கள், இந்த சமுதாய வெற்றியை நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.